என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி தரப்பில் வந்து எக்கச்சக்க சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் சீரிஸ், ப்ரோ சீரிஸ், எக்ஸ் சீரிஸ், நாசோ சீரிஸ், வி சீரிஸ், அந்த மாதிரி எக்கச்சக்க சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி தரப்பில் வந்து ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த சீரிஸோட பேர் வந்து Realme ACE சீரிஸ். Realme ACE சீரிஸ்னு ஒரு புது சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த Realme ACE இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரியல்மிக்கு முன்னாடி வந்து ஓப்போ தரப்பில் வந்து ஓப்போ ரெனோ ஏஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதே பேரை வச்சு ரியல்மி லான்ச் பண்ணாங்க. ஏன்னா ரியல்மி ஓப்போ எல்லாம் ஒரே பிராண்டு தான். இப்போ வந்து இந்த Realme ACE இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய் வீடியோ முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பார்த்து கொண்டது கௌதம் சேனல். வா அவர்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரியல்மியுடைய புது சீரிஸான இந்த Realme ACE இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு வெளியில் என்னென்னு பார்ப்போம். மேலே வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து ஏசின்னு பெருசாக போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. கீழே வந்து ரியல்மின்னு போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குது. பாக்ஸ் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த Realme ACE மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்படி தான் ஃபோன் இருக்க போகுது. ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து சிம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே வந்து சில யூசர் கைஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரியல்மி சார்ஜரு. எத்தனை வாட்னா 125 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலு, ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மொபைலே ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். இன்டீரியல் ஸ்மார்ட் ஃபோனும் அந்த மாதிரிலாம் கிடையாது, மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, கேமிங் ஸ்மார்ட் ஃபோனு. அதில் தான் சார்ஜிங் நல்ல ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. 125 வாட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லலாம். இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக கீழே வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் Realme ACE மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கீழே வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த Realme ACE இந்த மொபைல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க கொஞ்சம் உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme ACE இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் வந்து இதோட ஹைலைட்டிங் ஃபியூச்சர் இதோட கேமரா தான். கேமரா பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவே இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வந்து எந்த ஃபோன்லையுமே கொடுக்காத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது எப்படியே ஒரு கேமரா இருக்க போகுது, 2 ஃப்ளாஷ் தெரியுது, 3 கேமரா இருக்க போகுது, ட்ரிபிள் கேமரா ப்ளஸ் டுவெல் ஃப்ளாஷ் இருக்க போகுது. எந்த ஃபோன்லையுமே கொடுக்காத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்க போகுது. அதுக்கடுத்து கீழே வந்து ரியல்மி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ப்ளெயினாக இருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஃபோன் நல்லா தான் தெரிய வரும். இது வந்து ஒரு மாடல் பிக்சர் தான், ஒரிஜினல் ஃபோன் பிக்சர் கிடையாது. ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கப்போன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஃபோன் வந்தால் தான் கண்டிப்பாக தெரிய வரும். இந்த Realme ACE இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து SD கார்டு போட முடியாது, மெமரி கார்டு வந்து போட முடியாது. சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டாப்பில் வந்து க்ளீனாக இருக்குது, அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. பாட்டம் அதாவது கீழே வந்து 2 மைக்குமே கீழே தான் கொடுத்துருக்காங்க மைக்கு. அதுக்கடுத்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த Realme ACE மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த Realme ACE இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Qualcomm Snapdragon 875 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டா கார் ப்ராசஸரு. உங்களுக்கு வந்து கேமிங்னாலும் சரி, இல்லை எடிட் பண்ணாலும் சரி, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போது. வேர்ல்டுலே நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லலாம். நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய கேம் விளாண்டாலும், அதாவது PUBG, ஃப்ரீ ஃபயர், இப்போ புதுசாக வரப்போகிற 4G அந்த கேம் விளாண்டா கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. லேக்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரே சொல்லலாம். கேமிங் எடிட்டிங்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலில் வந்து GPU வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACEல ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, பிகாஸ் இட் இஸ் எ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். இந்த Realme ACE இந்த மொபைலோட RAM வேரியண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலு. ஃப்ளாக்ஷிப் மொபைலானே ஒரு வேரியண்ட் இல்லை 2 வேரியண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12GB RAM அண்ட் 512GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸிங் வந்து
40,000 ருபீஸ் வருது ரவுண்டாக, அது கன்ஃபார்ம் தெரியாது. 35,000 to 40,000 கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து சிம் ஸ்லாட் போட முடியாது. இந்த 512 GB வாங்கினீங்கன்னா 512 GB காலையில் பேசினா நீங்கள் வந்து டெலிட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து ஆட் பண்ண முடியாது. இந்த Realme ACE இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போது. ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் கண்டிப்பாக எல்லாமே ஹையர் வேரியண்ட்டு தான் இருக்கும், ஹையராக தான் இருக்கும். IPS LCDலாம் கொடுக்க மாட்டாங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வரப்போகுது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போது. நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளனா கூட விறுவிறுன்னு ஓடும். ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 2400 x 1080 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அதுக்கடுத்து சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட மொபைல் கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆகவோ உடைய வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கான ஒரு சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACEல டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme ACE இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் மேசிவ் பேட்டரி, நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். கூடவே நான் ரிமூவல் பேட்டரி தான், நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 125 வாட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு சார்ஜர்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்லா தடியாக இருக்க போகுது. சார்ஜர் பார்க்க நல்லாவே ஸ்பீடாக ஏறிடும். உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 80% இல்லை 90% கண்டிப்பாக வந்துடும். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஜானட் ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா டக்குன்னு லாகிறதுக்கு தேவைப்படும் சார்ஜரு. அதனால் நீங்கள் குறைஞ்சா கூட நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா 0 to 100 வந்து ஸ்பீடாக ஏறிடும். அதுக்கடுத்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் மூலம் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACEல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme ACE இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமராவில் வந்து வித்தியாசமே கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோனுமே கொடுக்காத ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மொபைலில் கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. 3 கேமரா. பிரைமரி கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. அடுத்து ரெண்டாவது கேமரா வந்து 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் 2 வந்து ஃப்ளாஷு, டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து டார்ச் லைட் பதில் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கான பிரைட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ரியரில் வந்து டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா, ஸ்லோ மோஷன் அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACEல ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme ACE இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து லெஃப்ட் சைடில் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா டீசெண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACEல ரியர்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த Realme ACE இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருப்பது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. நமக்கே இருக்கிறது வந்து ப்ளூ கலரு. இன்னும் நிறைய கலர்ஸ் வருமானு தெரிய வரல, பட் இந்த 2 தான் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கம்மின்னு சொல்லலாம். 186 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 186 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களே. வெயிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது, கம்மியாகவே இருக்கும். இந்த Realme ACE இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ண போதே அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 ரன் ஆகிட்டு இருக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு. இந்த மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருவாங்க. வித் Realme UI 2.0 கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த மொபைலில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மொபைலோட சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லைட் சென்சார், ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சார்ஸ் வந்து இந்த மொபைலில் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த Realme ACE இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஃப்ளாக்ஷிப் மொபைலாலே அதை வந்து எடுத்து விட்ருவாங்க. அதுக்கடுத்து NFC அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கிடையாது.
இந்த மொபைல் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இப்போ தான் இந்த மொபைல் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து இதோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எப்போ லான்ச் ஆகும்னா February to March 2021 லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி கண்டிப்பாக வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கேமிங்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் சூஸ் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மொபைலோட ப்ரைஸிங் கடைசி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரே வேண்டியது தான் அவைலபிளாக இருக்கும்போது ஒன்று வந்து 12GB RAM அண்ட் 512GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோட ப்ரைஸிங் வந்து 38,000 rupees to 40,000 rupees வருது. இது வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ரூமர்ஸ் படி தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் ப்ரைஸ் கூடயும் செய்யலாம் குறையும் செய்யலாம், ஏன்னா ஜிஎஸ்டியும் கூட செய்யலாம். அதனால் கன்ஃபார்ம் ப்ரைஸ் தெரிய வரல. இருந்தால் இந்த ப்ரைஸிங் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme ACE இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த Realme ACE இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த Realme புது சீரிஸான ACE சீரிஸ், இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.